வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இன்னொரு டைம் வாசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் ஒரு குட்டி வசனம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனோட கருத்து என்னன்னா நமக்கு எல்லாரும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஏன்னா ஆபேல் காணிக்க அந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் என்ன பண்றாருன்னா ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். ஏன்னா ஆபேல் கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்து இருக்கிறதுனால அவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொண்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஆசையோடு ஏற்றுக்கொண்டாரு. ஆனா காயினுடைய கேரக்டர் சரியில்லாததுனால அவருடைய குணாதிசயம் போடல. ஆனா அது மறைக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, காயினையும் அவன் காணிக்கையும் கடவுள் அங்கீகரிக்கல. ஏன்னா அவனுடைய குணநலன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனை அங்கீகரிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால காயினுக்கு நச்சு அவங்க தம்பி கூட பிறந்த தம்பி தான், ஒரே ரத்தம் தான். கூட பிறந்த தம்பி மேல ரொம்ப பொறாமாயிட்டு என்னாச்சு, அவன் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடியே அவன் மூஞ்சே சரியில்லை. அப்படியே ஒரு மாதிரி ஒரு பொறாமையினால முகநாடியே வேறுபட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். காயின் என்ன பண்றான் ஆபேல தன் சொந்த தம்பி கொலை பண்ணி போட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா பொறாமைனால. இந்த பொறாமை அவ்வளோ பெரிய பாவத்தை ஒரு கொலையே செய்யற அளவுக்கு இந்த பொறாமைக்கு அவ்வளோ அதை பொறாமை குணம் அது சரியில்லை. அது குணம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசந்தோட கருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெண்டு பேரை பற்றி கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் யாரா நம்ம ஏசப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது நான் அப்புறம் சொல்கிறேன், முடிச்சோட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஏசப்பா என்ன பண்ணுறாரு, 12 வயசு ஆன பிறகு போதர்களோட பேசுறாரு. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்போ மரியாளும் யோசேப்பும் அவங்க தாய் தகப்பனும் தேடி ஏன்பா நீ வரலன்னு சொல்லிட்டு அவர் அந்த 12 வயசுல அங்க இருந்த குருமார்களோட பேசுறது பார்த்து அவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 12 வயசுல இருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல தான் அவர் ஊழியத்துக்கு வராரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கிட்டத்தட்ட 18 வருஷம் அவரு பிதாவை தேவன் அவர் புடம் விட்டு உபத்திரம்